இன்னைக்கு நம்ம திவ்ய தேச கதைகள் சீரீஸில் ஒரு பியூட்டிஃபுல் கோவில் பற்றி பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோவில் பேர் திருப்பேர் நகர். திருப்பேர் நகருங்கிறது அந்த காலத்தில் இந்த கோவிலுக்கு பேர் வச்சிருந்தாலும் இன்னைக்கு இந்த ஊரை கோவிலடி அப்படின்னு சொன்னாதான் நிறைய பேருக்கு தெரியாது. அதை காட்டிலும் அப்பக்குடத்தான் கோவில் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். அதென்ன அப்பக்குடத்தான் கோவில்? அதுக்காக தான் இந்த வீடியோவே. திருச்சி ஸ்ரீரங்கம் பார்த்தோமோ இல்லையா, திருச்சியிலேருந்து திருவையாறுன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த கதையை நம்ம அப்புறம் பின்னாடி பார்ப்போம். அது போகிற வழியில் திருச்சியிலேருந்து இட்ஸ் அபவுட் 20 கிலோமீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் திருவையாறு போகிற வழியில் ரைட் ஹேண்ட் சைடில் இந்த ஊர் இருக்கு. காவிரி கரையோரமாகவே இருக்கு. லாஸ்டா நம்ம பார்த்தது அன்பில். அன்பில்லேருந்து கொள்ளிடம் கரை ரிவரை தாண்டி இந்த பக்கம் வந்தா அப்பக்குடத்தான். அன்பில் நடுவில் கொள்ளிட ரிவர், இந்த பக்கம் அப்பக்குடத்தான். இந்த கோவிலோட யூனிக்னஸ் என்னன்னா, பஞ்சரங்கத்துல இந்த கோவில் ஒரு கோவில். அது என்ன பஞ்சரங்கம் அப்படின்னா, மைசூர் பக்கத்துல ஸ்ரீரங்கப்பட்டினம், அது ஆதிரங்கம். அடுத்தது ஸ்ரீரங்கம், நம்ம ரங்கநாத சுவாமி இருக்கார். ரெண்டாவது. மூணாவது அப்பால ரங்கம், இந்த ஊர் அப்பால ரங்கநாத சுவாமி ஆர் அப்பக்குடத்தான். நாலாவது சதுர்த்த ரங்கம் ஆர் சாரங்கம், சாரங்கபாணி கோவில் அட் கும்பகோணம். அடுத்தது பஞ்சரங்கத்துல கடைசியா இருக்கிறது பரிமளரங்கம், அது மாயவரத்தில். இந்த கோவில் எல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்க போற கோவில் வந்து அப்பால ரங்கம் ஆர் மூணாவது பஞ்சரங்கத்துல மூணாவது டெம்பிள். இந்த கோவில்ல இருக்கிற உமாச்சி பேரு அப்பக்குடத்தான், இல்லாட்டினா அப்பால ரங்கநாத சுவாமி. தாயார் பேரு கமலவல்லி தாயார். இன்னொரு பேர் இருக்கு தாயாருக்கு, அது என்னன்னா இந்திரவல்லி தாயார் அப்படின்னு ஒரு பேர். சரி, இந்த கோவிலோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல உபமன்யு அப்படின்னு ஒரு ராஜா. அவர் ராஜ்ய பரிபாலனம், he was ruling the country. அப்போ ஒரு நாள் துர்வாசர் வந்ததை கவனிக்கல. துர்வாசர் தான் உனக்கு ஆல்ரெடி தெரியுமே, மண்டுக மகரிஷி போன கோவில் அன்பில்ல கோவப்பட்டு தவளையா மாத்தி, அதே துர்வாசர் இங்கேயும் வந்து இந்த உபமன்யு ராஜாவை அவருக்கு மரியாதை பண்ணலங்கிறதுனால அவருக்கு சாபம் கொடுத்துடுறார். சாபம் கொடுத்தோன்னே ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. யாரு? உபமன்யு ராஜா. முனிவரே நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கோ அப்படின்னு ஒன்று கொடுத்த சாபம் கொடுத்தது தான். இதுலேருந்து நீ மீண்டு வரணும்னா நீ என்ன பண்ணணும், டெய்லி 1 lakh பீப்புளுக்கு மம்மம் சாதம் கொடு அப்படிங்கிறார். யூ ஷுட் ஃபீட் 1 lakh பீப்புள் டெய்லி. ராஜாவும் உபமன்யு ராஜாவும் அவரோட கிங்டம்க்கு போயிட்டு அவரோட அரண்மனை இருக்கு இல்லையா, அவரோட ஹவுஸ், அந்த பேலஸ்க்கு பக்கத்தில் ஒரு பெரிய டைனிங் ஹால் கட்டி டெய்லி நித்தியம் 1,00,000 பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருக்கான். ஒன் ஃபைன் டே ஒரு தாத்தா மாதிரி ஒருத்தர் வயசானவர் வர்றார். அவர் வந்து எனக்கு பசிக்கிறது, சாதம் போடணும்னா இதோ உடனே போடுறேன்னு சொல்லி சாதம் போடுறான். சாப்பிட்டுட்டே இருக்கார். 1,00,000 பேருக்கு பண்ணின சாதம் எல்லாத்தையும் அந்த ஒரு தாத்தாவே சாப்பிட்டுருக்கிறார். ராஜாக்கு ஆச்சரியம். சரி பரவாயில்ல, ஏதோ பெருமாளோட காரியமாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்டோம்னா, எனக்கு ஒரு குடம் நிறைய அப்பம் கொடு அப்படின்னு ஒரு பெரிய வெள்ளி குடம். குடம்னா ஒரு வெசல். அந்த வெசல் ஃபுல்லும் அப்பத்தை பொறிச்சு கொண்டு வந்து வைக்கிறான். இந்த வயசானவருக்கு முன்னாடி எல்லா அப்பத்தையும் சாப்பிட்டுட்டு, உபமன்யு உன்னோட இந்த ஆக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால உனக்கு இதுதான் சாப விமோச்சனம், திருப்பி உன்னோட கிங்டமெல்லாம் பழையபடி வந்து துர்வாசர் கொடுத்த சாபத்திலேருந்து நீ ரிலீவ்டு அப்படின்னு சொன்னோன்னே he was so happy. இது ஒரு ஸ்டோரி. அடுத்தது இந்திரன் ஒரு ராஜா, தேவர்களுக்கெல்லாம் கிங் இந்திரன். இந்திரன் வந்து தான் பெரிய ஆள் அப்படின்னு ஒரு ஈகோ, கர்வம். இந்த கர்வம் வந்து அதனால he has lost very many things.
ஸோ இந்த கர்வம் போகணும் இல்லையா, ஈகோ தான்கிற மமதை அகங்காரம் போகணுங்கிறதுக்காக அப்படியே பூலோகத்துக்கு வரோம். மேலேருந்து இறங்கி கீழே வந்தோன்னே எந்த சுவாமியை போய் பார்த்தா நம்மளுக்கு கர்வம் போகும் போகும்னு அப்படியே வந்துட்டே இருக்கிறச்சே நடுவில் ஒரு பிள்ளையார் பார்த்து இங்கே எந்த சுவாமியை சேவிச்சா கர்வம் போகணும்னு பிள்ளையார் வந்து அங்கே போய் அப்பாத ரங்கன் இருக்கார், அவரை போய் சேவி அப்படின்னு சொல்லி அவரை போய் சேவிச்சதுனால அவரோட கர்வம் போயிடுத்து. சுவாமியோட லெஃப்ட் ஹேண்ட் வந்து இப்படி அழுத்தி வச்சுட்டு இருப்பாரு. அதுக்கு வந்து வஜ்ரஹஸ்தம்னு ஒரு பேர் சொல்லுவா. அந்த ஹஸ்தம் என்னன்னா இந்திரனோட கோபத்தை போக்கிறதுனால அந்த ஹஸ்தம் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் உண்டு, ஒரு எக்ஸ்பிளனேஷன் உண்டு. அடுத்தது இந்திரனோட கோபம் போகிறதுக்காக ஹெல்ப் பண்ணின அந்த பிள்ளையார் பேரு வழிகாட்டின பிள்ளையார். எதுக்கு வழிகாட்டினார்? காடு கிட்ட அப்பால ரங்கனுக்கு போறதுக்கு வழிகாட்டினதுனால அவருக்கு வழிகாட்டிய விநாயகர் அப்படின்னு. அடுத்தது மார்க்கண்டேயருக்கு வந்து தான் சீக்கிரம் செத்து போயிடுவோமோன்னு ஒரு பயம் இருந்தது. அந்த பயம் யம பயம்னு பேர், நம்ம செத்து போயிடுவோமோ அப்படின்னு நினைக்கிற பயம். அந்த பயத்துக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்கிறச்சு. அப்போ நீ இவரை போய் சேவி அப்படின்னு சொன்னதுனால இவரை போய் சேவிச்சு அவருக்கு யம பயம் போயிடுது. ஸோ இந்த பெருமாளை சேவிச்சா என்ன கிடைக்கும்? தனக்கு இருக்கிற பாபம் சாபம் எல்லாம் போயிடும் ஒன்று. அடுத்தது யம பயம் போயிடும் 2. 3வது கர்வம் அகங்காரம் மமதை எல்லாம் போயிடும். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இவர் வந்து புஜங்க சேனம் கையை அப்படி தலைக்கு வச்சு படுத்துருப்பார். இவர் படுத்துட்டு டைரக்டா காவிரி ஓடுறது மேற்கு நோக்கி பார்த்துட்டு ஓடுற காவிரியை காவிரி வந்து பார்த்துட்டு இவர் படுத்துட்டு இருக்கார். தாயார் வந்து பெருமாளை பார்த்துட்டு இருக்கா கிழக்கு நோக்கி. இந்த மாதிரி தாயாரும் பெருமாளும் நேர் பார்த்துட்டு இருக்கிற தலங்கள் பேரு திருமண தலங்கள் அப்படின்னு பேரு. எந்த மங்களகரமான காரியங்கள்லாம் வேண்டின்றாலும் இந்த கோவில்ல வேண்டிண்டா சரியா போயிடும் அப்படிங்கிற ஒரு பிலீஃப் இருக்கு. அடுத்தது இந்த கோவில் திவ்ய தேசம்ங்கிறதுனால யாரெல்லாம் பாடியிருக்கா அப்படின்னு பார்த்தா திருமழிசை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், பெரியாழ்வார், நம்மாழ்வார் 4 பேர் பாடியிருக்கா. அதுல பியூட்டி என்னன்னா நம்மாழ்வார் கடைசி அவர் மோட்சத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பெருமாளை பாடி அவர் மோட்சத்துக்கு போனதுனால இவர் மோட்சம் அளிக்கும் பெருமாள்னு இவருக்கு ஒரு டைட்டில் இருக்கு. அடுத்தது திருமங்கை ஆழ்வார் வந்து இவரை சேவிச்சுட்டு அடுத்து திருவள்ளரைக்கு போறாங்க. திருவள்ளரைக்கு போகும்பொழுது திருமங்கை ஆழ்வாரை விடுறதுக்கு இவருக்கு மனசே இல்லையா. இவரும் கூடவே போறார். யார் கூட? திருமங்கை ஆழ்வார் கூடவே போயிட்டு திருவள்ளரை பெருமாள் சேவிக்கும் பொழுது அவர் திருவள்ளரையோடு சேர்த்து இந்த பெருமாளுக்கும் பாட்டு பாடினதா ஐதீகம். சரி, இந்த கோவில் வந்து என்னத்துக்கு கோவில் அடி அப்படின்னு பேர் வந்ததுன்னா இந்த கோவில் வந்து ரொம்ப ஒரு ஒசரமான இடத்துல இருக்கு. இந்த கோவிலுக்கு கீழே அடியில தான் ஊரே இருக்கிறதுனால கோவில் அடி அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷனும், ஸ்ரீரங்கத்துக்கு ஆதியாவே அடி எடுத்து வச்சுட்டதுனால இந்த ஊருக்கு கோவில் அடி அப்படின்னு ஒரு பேரும் வந்ததா எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்த்த ஊர் பேரு கோவிலடி, பெருமாள் பேரு அப்பால ரங்கநாத சுவாமி அப்பக்குடத்தான், தாயார் பேரு கமலவல்லி தாயார், இந்திரவல்லி தாயார். டெய்லி பெருமாளுக்கு அன்னைக்கு உபமன்யு ராஜா வந்து அப்பம் கொடுத்ததுனால டெய்லி இன்னைக்கும் ராத்திரி பூஜையில இவருக்கு இப்படி ஒரு குடம் அப்பம் நைவேத்தியம் பண்றா. நம்மலாம் அந்த சமயம் போனோம்னா பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணி he will give us the beautiful lovely tasty delicious அப்பத்தை நம்மளுக்கும் கொடுப்பா. ஸோ இன்னைக்கு அப்ப கொடுத்தான் இந்திரவல்லி தாயார், கமலவல்லி தாயார், அப்பால ரங்கநாத சுவாமி, கோவிலடி, திருப்பேர் நகர் இந்த ஊரை சேவிச்சோம். till next கோவில் சேவிக்கிறவரை let us dwell in the pleasant memories of அப்பக்குடத்தான்.